வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களோட பாரம்பரிய உணவை ஷேர் பண்ணுங்கள், போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய உணவு ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் வந்து டாங்கர் பச்சடி. இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலான்னா, பருப்புளி சாத்துக்கு தொட்டுக்கலாம், ரைத்தாவாக யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கு தொட்டுக்கலாம், தயிர் வடைக்கு யூஸ் பண்ணலாம், பச்சடியாக சாப்பிட்லாம். நீங்கவே இப்போ அதில் வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிருவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாண்ட்லி வச்சுட்டோம். சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு 20 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சிம்மில் தான் வச்சு பண்ணணும். அழகாக செவக்க வறுக்கணும். வாசனை நல்லா கம்மன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாத்திரத்தில் கெட்டி தயிர் ஊற்றுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும், விஸ்கர் வச்சு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா, இந்து உப்பு போட்டிருக்கேன். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் நான் இப்போது அந்த உளுத்தம்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா ரவை அளவுக்கு ஓரளவுக்கு ஓட்டினாலே, ரொம்ப மாவாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக சின்ன ரவை அளவுக்கு வந்தவுடனே எடுத்துருங்க. அதை வந்து இந்த தயிரில் நீங்கள் கலந்துருங்க. விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், தாளித்து கொட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடணும். இதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தாளித்து கொட்டலாம், உங்கள் சாய்ஸு. இல்லைன்னா உங்களோட ரிஃபைண்ட் ஆயில். கொஞ்சமாக அந்த எண்ணெயில் பெருங்காயத்தூள் போடுறோம். அப்புறம் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சு போடுறோம். அதுக்கு உண்டான அந்த காரத்துக்கு உண்டான பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச உடனே எடுத்து அதில் கொட்டிடுறோம். பெருங்காயத்தூள் அதை கொஞ்சம் லைட்டில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம். அப்புறம் இது கடைசியில் கொஞ்சம் போட்டு கலக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்மளோட டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ட்ரெடிஷ்னல், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நான் இப்போ என்ன சொன்னேன், கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்கன்னு இல்லை, அதை சேர்த்துடுங்க. வாங்க நம்ம எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது சைட் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.